ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுது நீ ஏதேது முயற்சி எடுத்தாலும் எதுவுமே நடப்பதே இல்லை. ஒன்று வீட்டுக்குள் இருக்கும் யாராவது ஒருவருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் ஆகுகிறது, இல்லை தொழிலிலும் இல்லை வருமானத்திலும் தடங்கள் ஆகுகிறது. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று உன்னுடைய குடும்பத்திற்குள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. நீயும் உடம்பை எவ்வளவு பார்த்து கொள்ளலாமோ அந்த அளவு பார்த்து கொள்கிறாய். தொழிலையும் சரி வருமானத்தையும் சரி எவ்வளவு தூரம் அதை மேம்படுத்தலாமோ எல்லா விஷயத்தையுமே நீ படுத்துகிறாய். எதையும் நீ சாதாரணமாக அலட்சியமாக எதையுமே விடுவது கிடையாது. எல்லாவற்றுக்கும் நீ என்ன செய்கிறாய்? முதலில் அதை சொல். கவனமாக இருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய குடும்பத்திற்குள் சிலர் பூந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது என்னவென்றால் செய்வினை. முன்பு உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த அமைதி எல்லாம் எங்கு போனது என்றே தெரியவில்லை. ஒவ்வொரு நிமிஷமும் குடும்பத்திற்குள் சண்டைகள். உன்னாலோ உன் குடும்பத்தில் சண்டை வருவதில்லை. யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள். உன் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னு உன்னுடைய துணைதான் வந்து சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார். நீயுமே ஒவ்வொரு நிமிஷமும் சமாதானப்படுத்தி வாழ்க்கையா இது என்று வெறுத்தே போய்விட்டார். அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருவருக்கும் சண்டைகள் வருகிறது. அம்மா, இதற்கெல்லாம் காரணம் என்னவென்பதை நான் சொல்லிவிட்டேன். நீ இப்பொழுது கூட என்னை கூப்பிட்டாய், அப்பா வாருங்கள் என்று நீ கூப்பிட்டாய் என்பதற்காகத்தான் நான் ஓடி வந்தேன். என்னுடைய பிள்ளை கூப்பிட்டு போகாமல் இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளையோ மனம் நொந்துவிடும். என்னுடைய பிள்ளைக்கு ஆறுதலுக்கு ஆள் இல்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்னை என்னுடைய பிள்ளை கூப்பிடுகிறார் என்று எல்லா வேலையையும் எல்லா விஷயத்தையும் ஒத்தி வைத்துவிட்டு உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன். நீ எதுவும் பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் நடக்காமல் பார்த்து கொள்கிறேன். இந்த செய்வினை உன்னுடைய வீட்டில் இருக்கும் வரைக்கும் தானே அது உன்னை வாட்டி வதக்கும். அந்த செய்வினை உன்னுடைய வீட்டில் இல்லை என்றால் அது எப்படி உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கும்? அந்த செய்வினையை எடுத்து விட்டால் எல்லாமே சரியாகி விடும் தானே. அதை தான் நான் எடுக்க போகிறேன். அதற்காகத்தான் உன்னுடைய வீடு தேடியும் நான் வந்தேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு ஆசை, குடும்பமாக சீரடி வர வேண்டும் என்று. இந்த ஆசை எல்லோருக்குமே உண்டு. என்னை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே என்னுடைய ஷீரடிக்கு வர வேண்டும் என்ற ஆசை உண்டு. உனக்கும் அது போலதான். ஆனால் என்ன, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி வாழ்க்கையோ ஓடிக்கொண்டே இருக்கிறது. பணம் இருந்தால் தானே இதற்கெல்லாம் ஆசைப்படலாம். பணம் இல்லையே நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாய். தங்கமே, பணம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? நான் ஒருவனுக்கு மனம் வைத்து விட்டேன். ஆனால் அவனுக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்து அவனை வர வைத்து விடுவேன். அதுதான் இந்த சாய். இப்பொழுது உன்னுடைய வீட்டில் இருக்கும் செய்வனை என்ற தீய சக்தியை எடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பொன்னான நல்ல சக்தியை உன்னுடைய வீட்டில் வைக்க போகிறேன். உன்னுடைய வீட்டில் சுற்றி என்னுடைய உதியை கலந்து தெளித்துவிடும். நீ சாதாரண ஊதிதானே, இதை கரைத்து தெளித்தால் எப்படி போகும் என்று நினைக்கலாம். நீ தெளித்து பார், அதற்கு பிறகு நீ பேசலாம். உன்னுடைய உடல்நிலை சரியாகும். உன்னுடைய வீட்டில் இருக்கும் அகற்ற முடியாத தீய சக்திகள் அகன்றுவிடும். எத்தனையோ கோவிலுக்கு எத்தனையோ பரிகாரங்களை செய்திருக்கலாம். ஆனால் இந்த சாதாரணமாக இந்த சின்ன விஷயத்தை நீ செய்வதன் மூலமாக நிறைய நன்மைகளை நீ அடைவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் அல்ல. இதற்கு எந்த ஒரு சிறிய நேரத்தையும் நீ ஒதுக்க போவது கிடையாது. நேராக என்னுடைய கோவிலுக்கு போய் உதியை வாங்கு. இல்லை என்றால் வீட்டில் உதி இருந்தால் அதை எடு. நன்றாக ஒரு தண்ணீர் கலந்து வீடு முழுவதும் தெளித்து விட்டு வாசலுக்கு மேலே, அதாவது நிலவாசல் இருக்கல்லவா, அதற்கு மேலே என்னுடைய கண் படத்தை வாங்கி ஒட்டு. அதற்கு பிறகு வீட்டில் நல்ல சாம்பிராணியை போடு. அதாவது துளசியுடைய விதை,
கடுகு, வெண்கடுகு இந்த மாதிரியான மூலிகையை கலந்த சாம்பிராணியை போடு. நல்ல புகை உண்டாக்கும். அந்த தீய சக்தி இருக்க முடியாமல் ஓடும். அதே மாதிரி 6 மணி ஆனது என்றால் காளி, பைரவர், நரசிம்மர், ஆஞ்சநேயர் இவர்களை போல, தெய்வத்துடைய கருப்பன் இவர்களை போல தெய்வத்துடைய பாட்டுகளை உன்னுடைய வீட்டில் ஒலிக்க விடு. அது சத்தமாக, அமைதியாக அல்ல, சத்தமாகவே அந்த பாட்டுகளை எல்லாம் உன்னுடைய வீட்டை அப்படியே ஒலிக்க வேண்டும், அதிர வேண்டும். அந்த மாதிரியான சத்தங்களை நீ வீட்டில் 6 மணி ஆனால் போட்டுவிடு. காலை எழுந்திருத்த உடனேயே கந்த சஷ்டி கவசத்தை போடு. அந்த கந்த சஷ்டி கவசமானது உன்னுடைய இந்த மாதிரியான பாட்டுகளை போட்டு நீ ஒலிக்க விடும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட சக்திகள் நீங்கும். கந்த சஷ்டிக்கு நிகரான ஒரு விஷயம் இருக்கிறதா? கந்த சஷ்டியை நீ காலையும் மாலையும் போட்டுவிட்டு அது உட்கார்ந்து கேட்க வேண்டும். நீ போட்டுட்டு நீ போய் ஒரு வேலையை பார்க்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. கந்த சஷ்டியை உட்கார்ந்து கேட்கணும். நீயும் அதோட சேர்ந்து பாடணும். அப்படி உட்காந்து நீ பாடினா மட்டும்தான், அதோடு சேர்ந்து பாடினா மட்டும்தான் அதற்கான சக்தியும் அதற்கான எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும். புரிகிறதா? நீ பாட்டுக்கே பாட்டை ஓட விட்டு போய் வேலை செய்வது அது நல்லதல்ல. பாட்டு போட்டியா உட்காந்து கேட்கணும். ஒரு 1/2 மணி நேரமாக உட்காந்து அந்த பாட்டோடு சேர்ந்து நீ பாடிட்டே இருந்த அப்படின்னா நிச்சயமாக உனக்கு நல்லது தான் நடக்கும். உன்னுடைய வீட்டில் செய்வன இருக்கிறது என்று நான் சொல்லிட்டேன். அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். உதிய கலந்து வீடு முழுக்கது தெளிச்சு விட்டுரு. அதுக்கு மேலே நிலவாசப்பில் என் கண்ணை வந்து வாங்கி ஒட்டு. அதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்கேன், பாட்டை என்னென்ன பாட்டு வீட்டில் போடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசத்தை உட்கார்ந்து கேளு, அதோட சேர்ந்து பாடு. இதை நீ செஞ்சால் மட்டுமே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ பார்ப்ப. அந்த மாற்றம் என்பது உன்னால் யூகிக்கவே முடியாது. இப்படி கஷ்டப்பட்டோமே, ஆனால் திடீர்னு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமே அப்படின்னு நீயே நினச்சி உன் வாழ்க்கையை நினச்சி பெருமைப்படுவ. உனக்கு நான் இப்போ எல்லாமே சொல்லியாச்சு. இதுக்கு மேலே உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதும் இல்லை, இதெல்லாம் சாதாரணம்தான், எனக்கு இன்னும் நிறைய இடம் தெரியும், அங்கெல்லாம் நான் போய் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு நீ சொன்னால் அது உன்னுடைய இஷ்டம். நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொன்னது வேறு யாரும் இல்லை, சாய் தான். இந்த சாய்க்கு தெரியாது, இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் தெரிய போவது கிடையாது. நீ என்னை எந்த உருவத்தில் பார்க்கிறாயோ அந்த உருவத்தில் நான் உனக்கு காட்சி கொடுக்கிறேன். நீயாக என்னை தவறாக நினைத்து இவர் என்ன ஒன்றுமே செய்யலை, இவர் சொல்கிறது மட்டும் நடந்தா செஞ்சால் நடக்குமான்லாம் நீ நினைக்காத. இது சோதனையான காலம். இந்த சோதனையான காலத்தில் நீ தாண்டி வரதான் வேண்டும். உனக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா கிடைச்சிருக்கலாம். ஆனால் இந்த சோதனையான காலத்தில் ஒரு 100 ரூபா கிடைக்கிறதுக்கு உனக்கு பெரிய விஷயமா இருக்கும். அது எதனால் அந்த 100 ரூபா கிடைக்குது, ஏன் இவ்வளோ உனக்கு தடங்கள் வந்தது, எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் வாழ்க்கையை சமாளிக்கிறதும் அலட்சியமாக விடுறதும் உன் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறும், ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை மாறும். மாறாதவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உன்னுடைய தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் எடுத்துக்கோ. சின்ன வயசில் எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, அப்புறம் எப்படி இருக்க போகிற, எல்லாமே உனக்கு தெரியும். உன்னுடைய எதிர்காலத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதற்கு மேலே அதை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும், இதெல்லாம் உண்மைன்னு நீ எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் எல்லாமே உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. நன்மைகள் உண்டாகட்டும். எல்லா விஷயத்திலேயும் உனக்கு தேவையானதை நான் பெற்று தருகிறேன். யோசிக்க ஒன்றுமே அல்ல. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் இன்பமான ஒன்றே. யோசித்து பார். நீ என்னென்ன விஷயங்களை செய்தாய், எல்லா விஷயமும் உனக்கு எதிராக தானே மாறியது. எல்லா விஷயமும் உனக்கு ஒத்து வந்ததா? எதுதான் நேரம்? இதுதான் உண்மை. நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன். துரோகிகள் உன் கூட இருந்தே இந்த விஷயத்தை எல்லாம் செஞ்சிட்டாங்க. என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாதோ தவறான விஷயங்கள் அனைத்தையும் செய்தவர்கள் உன் கூட இருந்த உறவுகள் தான்.
நம்பி நம்பி ஏமாந்து போய் இப்போது யாருமே இல்லாமல் ஒரு தனிமையில் நிற்கிற. இதெல்லாம் விட பார்த்துக்கலாம். நான் இருக்கும்போது இனிமே யாருமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அழுக்குகளையும் அசிங்கமான விஷயங்களையும் நான் எடுப்பேன். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் கவலையான விஷயங்கள் மட்டுமே நடக்கிறது. ஆனால் இந்த கவலையான விஷயங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்று நீ கேட்டாய். அதற்கான விடிவு காலங்கள் அனைத்தும் வந்துவிட்டது. பொறுத்திருந்து வேடிக்கை பார். இன்பத்தின் உச்சகட்டத்தை நீ அனுபவிப்பாய். யார் எது சொன்னாலும் எந்த ஒரு நிலையிலும் நம்மோடு யாருமில்லை என்ற ஒரு நினைப்புக்கு வந்து விடாதே.